ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தா கூட கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஆன்ஜியோ பண்ணும்போது இன்னைக்கும்மா இது பாக்கியா வாங்கி கொடுத்த கட்டில்னு படுக்கிறேன். 1,20,000 நான் சொல்லுவேன், இது என் மக வாங்கி கொடுத்த கட்டு, இது என் மக வாங்கி கொடுத்த கட்டு. ஏன்னா எப்போ அந்த நினைப்பு இருக்கணும் இல்லம்மா. அதனால நான் படுக்கும் போதெல்லாம் சொல்றேன், இது என் மக வாங்கி கொடுத்தது. என் பேத்தி ஓடி கேட்டுச்சு, மம்மியா வாங்கி கொடுத்தாங்க. மம்மி வாங்கி கொடுக்குறால, போ, இது என் பொண்ணு பாம்பேல இருக்கு, அந்த பொண்ணு வாங்கி கொடுத்தது. நீங்க அப்படி சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் வர வச்சிட்டீங்க உங்க ஹீலிங் மூலியமா. எல்லாரும் ஹீலிங் வேலை செய்யுதுன்னு கடவுள் உங்களுக்கு காமிச்சிருக்காருங்கம்மா. நான் என்னோட வேலையை நான் பண்ணிட்டே இருக்கேன், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. காலையில் நேரமா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப எப்பவுமே என்னோட ஹீலிங் டைம்ல உங்களுக்கு பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்த வேலையில தான் பண்ணுவேன். நீங்க சொன்னதும் காலையில விடிய காலையில அந்த உடம்பு சரியில்லாம போய் அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாமே செட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கீங்கல்ல. இது நிறைய மேஜிக்மா. இதுல நிறைய நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நிறைய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. டிரைவர் கொஞ்சம் கூட யோசிக்கலம்மா. இப்ப கூட அவர் தான் வந்திருக்காரு, அப்படியே அழக்கா என்ன கார்ல இருந்து தூக்கிட்டாரு. 5 மினிட்ஸ் லேட்டா வந்திருந்தா கூட கொலாப்ஸ் ஆயிருக்கும். முக்கியமான இடத்துக்கு போறது இருந்தா, ஜார்ஜ் நீ எப்போ ஃப்ரீ ஆகுறியோ அப்போ சொல்லுப்பா, நான் போய் பாம்பேலேருந்து என் பொண்ணு வராங்க, நான் போய் பார்க்கணும் அவங்கள.